ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் அவங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட் வாங்கி வச்சு எப்போங்க பழம் வரும்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ், ரொம்ப பிக் சைஸ் பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் இறங்கியிருக்கு. இது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட்டுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பிளான்ட்டே நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. க்ரோ பேக்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 24 அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பேகும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக் பார்த்திங்கன்னா ஒரே பார்சல் தான் வைக்க முடியும், அவ்வளோ சைஸில் இருக்குது. இது எப்போங்க ஃப்ரூட்டிங் வரும்னா கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா 1 மந்த் 2 மந்த்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஆகிடும். இது ரெட் வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் மாடி மேலேயும் வச்சுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா புஷ்ஷியாக இருக்குது. நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வச்சு கட்டி வச்சுருக்கோங்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட் நிறைய பேர் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நிறைய பிளான்ட் நம்மக்கிட்ட வந்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் இருக்குது. ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்தது என்னென்ன இருக்குன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வேணுன்றவங்க இதை ப்ரைஸ் என்னன்றது நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி இல்லை கால் பண்ணி கேட்டோம் நீங்கள் தெரிஞ்சு வாங்கிக்கலாம். பாருங்களேன், இவ்வளோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் நீர்ச்சத்து நிறைய இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல் ரெட்டிஷாக இருக்குங்க. நல்லா கொத்தாக தான் வைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து க்ரீன்லேயும் இருக்குது, ரெட்லேயும் இருக்குது. உங்களுக்கு ரெட் வேணால் ரெட் வாங்கிக்கலாம், க்ரீன் வேணால் க்ரீன் வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லி ஜாக்குன்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பிளான்ட்டாக தாங்க இருக்குது. பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. இந்த சைஸில் பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 பிளான்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டெம் எல்லாமே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டு செடி தான், கிராஃப்டிங் பிளான்ட் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணுமோ ஒரு பிளான்ட்னா ஒரு பிளான்ட் வாங்கிக்கலாம், 2 பிளான்ட்லாம் 2 பிளான்ட் வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸில் மட்டும்தான் அங்கே வரும். ஏன்னா பெரிய சைஸ் இருன்றதுனால உங்களுக்கு வந்து வேறு கொரியரில் வராது. எம்எஸ்எஸில் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வியட்நாம் இயர்லி ஜாக்லேயே பார்த்திங்கன்னா அது ஒரு சைஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தபோது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் வரல. இன்னும் 1 மந்த் 2 மந்த் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. இது எப்போங்க பழம் வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். காயோடே இருக்குங்க. இங்கே பாருங்களேன், பிஞ்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் கீழே தான் பார்த்திங்கன்னா காய் வரும். பிஞ்சு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காயோடு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பிளான்ட் இருக்குங்க. வேணுன்றவங்க இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் வாங்கிக்கலாம். அங்கே பாருங்களேன், எல்லா பழமே பார்த்திங்கன்னா இப்போ உடனே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் காயோடு இருக்குது. இங்கே பாருங்களேன், நாங்கள் லைவாக தான் காமிக்கிறோம். நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எங்களுக்கு காயோடு வேணுன்னா கண்டிப்பாக இந்த பெரிய சைஸில் வாங்கி வச்சுக்கலாம். நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. நல்லா ஒரு புதர் மாதிரி நல்லா பெருசாக நல்லா லீஃப் எல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய பிரிஞ்சு நல்லா பெரிய சைஸில் இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்குங்க. வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். பிளான்ட்டு திரும்பவும் சொல்கிறேன், பிளான்னுடைய ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடிங்க. நல்லா பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான். பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கும். பாருங்களா, இது பிளான்ட்டனுடைய சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. நல்லா பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது. இது எப்போ ஃப்ரூட்டிங் வரணும்னா கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா இது உடனே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இங்கே பாருங்களா, எல்லா பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஃபஸ்ட் குவாலிட்டியாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எவ்வளோ சைஸில் இருக்குன்னு. கண்டிப்பாக யாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் இருக்கிற பிளான்ட் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. பிளான்ட்டில் குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவே இருக்குது. பாருங்கள், இது பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 10 பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த வியட்நாம் சாத்துக்குடியை வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே இருக்குது பாருங்கள். எல்லாமே புது ஸ்டாக் தாங்க வந்திருக்கு. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜாக்குங்க. நல்லா பழமே பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் வரும், டார்க் கலரில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பிஞ்சு வச்சு நிறைய பார்த்திங்கன்னா ஒரு பழம் வைக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. நல்லா ஒரு புதர் டைப்பில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா இது ஒரு 6 மந்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஆகிடும். அந்தளவுக்கு தாங்க இருக்குது பிளான்ட்டெல்லாம். இது பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 50 பிளான்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பிளான்ட் வேணும்னு வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணும் வாங்கிக்கலாம். நல்லா எவ்வளோ பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா பழமும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய சோலை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு கூட காமிக்கிற பாருங்கள். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் வரைக்குமே வைக்கலாம். அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. வாங்க அடுத்தது பார்க்கலாம்.
அடுத்தது என்ன ஃப்ரூட் பிளான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 kg மேங்கோங்க. இது ஒரு பழமே பார்த்திங்கன்னா 4 kg வரைக்குமே பெருசாகும். பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது பேரே பார்த்திங்கன்னா 4 kg மேங்கோ தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி 8 வரைக்குமே தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் பிளான்ட், ஒரு மரம்னே சொல்லலாம், ஒரு மினி மரம்னே சொல்லலாம், அவ்வளோ பெருசாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளான்ட் அவைலபிளாக இருக்குதுங்க. வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் என்னன்றதை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கேன். பாருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டு செடி தான், நல்லா க்ரோ பேக்கில் இருக்குது. நீங்கள் ரீபார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பெரிய சைஸில் வரும். பாருங்கள் எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள், பார்க்கும்போதே இருக்கும். ஸ்டெம்மே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எனக்கு கை சைஸில் இருக்கும், அவ்வளோ திக்னஸாக இருக்குதுங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளான்ட்டும் வந்து எதுவுமே ஆகாது. அந்தளவுக்கு வந்து நல்லா மெச்சூராக இருக்குது பிளான்ட் பெரு சைஸில். இந்த 4 kg மேங்கன்றவங்க புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட். இதாங்க இது குட்டி குட்டி பழமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதனுடைய பழம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டிஸாக ரெட் கலரில் இருக்கும். இது ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா இது செதப்படுற வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது சீடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா. ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பழம் சாப்பிட்டு நீங்கள் காரமானது எந்த சாப்பிட்டாலையும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக தான் திதிப்பாக தான் இருக்கும். ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மிராக்கல் ஃப்ரூட்டை பற்றி. இது பாருங்கன்னா குட்டி குட்டியாக அந்த சாக்லேட் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பழம் பார்ப்போங்க பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லது தான். நல்லா சூப்பராகவே ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் மினி சைஸில். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பூ தான். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பூ தான். நிறைய இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிஞ்சு வச்சு நிறைய காய் வைக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் புக் பண்ணி வாங்கியிருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா இது மாதிரி புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இன்னும் அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம். அடுத்த மேங்கோ ஃப்ரூட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாம்போர் ரெட் R2E2 மேங்கோ. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை சைஸில் இருக்கும். பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க. க்ரோ பேக்கை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இதே பிளான்ட்டும் இன்னும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குங்க பாருங்களா. கோகோ பீட்டு வச்சு நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு பையில் பார்த்திங்கன்னா கட்டி வச்சு நாங்கள் அனுப்புவோம். இங்கே பாருங்களா, இது ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு இது போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பிளான்ட்டு கண்டிப்பாக இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுச்செடி தான், கிராஃப்டிங் பிளான்ட் தான். ஸ்டெம்மே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த மேங்கோ வேணுன்றதுக்கும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் புக் பண்ணவங்க தாங்க. இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எப்படி எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்களேன். ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி ரோஸ் வேணுன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்களா ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட ரோஸும் நிறையா இருக்குது, ஃப்ரூட் பிளான்ட்டும் நிறையா இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு இது எல்லாம் பிளான்ட்லாம் போக போகுது. உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, புக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பார்க்கலாம். பாய் பாய்.